السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, அல்லாஹுடைய அத்தாட்சிகள் முழுமையாக நிறைந்த ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் அமைந்திருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கான அநேக அத்தாட்சிகள் முன் சென்ற சமுதாயத்தில் நிகழ்ந்துள்ளது. எல்லா சமூகங்களுக்கும், எல்லா மொழியினர்களுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும் என்று புத்தாண்டுகளை அவர்கள் வெவ்வேறு நாட்களை கணித்திருந்தாலும் அல்லாஹுடைய நல்லடியான இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தை தான் ஆண்டினுடைய துவக்க மாதமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறார். நபிமார்கள் வரலாறு என்பது அவர்களுடைய ஈமானிய வலிமையை அல்லாஹ் தான் ஏன் அந்த நபிமார்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்கிற காரணத்தையும், அதற்காக அவன் வைத்த சோதனைகளையும், அந்த சோதனையை நபிமார்களும் அவர்களோடு சேர்ந்த உம்மத்துகளும் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி சான்றுகளோடு அல்முறை திருக்குரான் பேசுகிறது. இவையெல்லாம் அல்லாஹ் திருக்குரானில் சொல்லும் பொழுது நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக, முன் சென்ற சமுதாயத்திலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுபோன்ற சான்றுகளை திருக்குரானில் அடுக்கடுக்காக சொல்கிறார். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டும் நூலிலை கூட குறையக்கூடாது, தவறக்கூடாது. அது அவனுக்கு ஆபத்து, இனி நாம் தப்பவே முடியாது என்ற காலகட்டத்தில் கூட அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவன், அவன் பாவமே செய்திருந்தாலும் பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் தேடி, இப்பொழுது என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு இப்பொழுது என்னை கைவிட மாட்டான் என்ற பலமான நம்பிக்கையை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. நாம் நிலையெடுமாறி போகிற அநேக இடங்கள் உண்டு. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஹோப்பும் இல்லை, வாய்ப்பே இல்லை என்று நம்ம அறியாமல் பேசுகிறோம்ல. அப்படி இறை நம்பிக்கையாளன் பேசக்கூடாது என்பதற்கு திருக்குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிகப்பெரிய சான்றுகளாக இருக்குது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது மிகப்பெரிய சான்றாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான், ஒன்று நாம் ஹக்கின்பால் இருக்கணும், சத்தியத்தின்பால் இருக்கணும், அல்லது பிழை செய்திருந்தால் அதற்கு பாவ மன்னிப்பு தேடினோம். தேடிய நிலையில் அல்லாஹை நம்பினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய மாட்டான். கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு அல்லாஹ் செய்வான், நம்மை காப்பாற்றும். இந்த நம்பிக்கை இறை நம்பிக்கையால் குறைத்து விடவும் கூடாது, தொலைத்து விடவும் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது நாம் வார்த்தைகளால் சும்மா எல்லாத்தையுமே வாய்ப்பாடாக சொல்லி பழகிட்டோம்.
அந்த திக்ர்கள், அல்லாஹுடைய நபிமார்கள் சொன்ன வார்த்தைகள் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார்கள், உடனடியாக அல்லாஹோட அரசபை உடனே தட்டுது, அல்லாஹிடத்து உடனடியாக ஆக்ஷன் ஆகுது, உடனடியாக நடவடிக்கையும் ஆகுதில்ல. ஹஸ்பி அல்லாஹ் நியமல் வக்கீல் என்ற வார்த்தையை நாம் சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் அது சொல்லுகிற இடம், நேரம், பொருள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. எந்த மனநிலையில் அவன் சொல்கிறான், அதாவது தனக்கு வாய்ப்பே இல்லை, தப்பவே முடியாது என்று மிக தெளிவாக தெரிந்த பிறகு, தப்பவே முடியாது என்று அவன் அறிவுக்கு எட்டுது. ஆனால் அவனுடைய ஈமான் இறை நம்பிக்கை சொல்லுது, அல்லாஹ் உங்களோடு இருக்கான், அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீ நம்பிக்கை தளராது என்று சொல்கிற அந்த நம்பிக்கையை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கும். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு இங்கு தான் இருக்கிறது. இதை எல்லாரையும் ஒரு பரிச்சயமாக நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்கிற இடம் ஒன்று இருக்குது. அதை காஃபிர்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மனிதனின் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்கிற ஒரு துறை மருத்துவத்துறை தான். அவனுக்கு உயிருக்கு நோய் வந்தால், ஏதாவது போராட்டம் வந்தால், அவனுக்கு அந்த உயிரை காப்பாற்ற முயற்சி செய்கிற ஒரே ஒரு துறை மருத்துவத்துறை. அதுலேயும் இன்னும் தீவிர இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட், இன்டென்சிவ் கார்டியோ கேர் யூனிட், இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு செய்வாங்க. தீவிர சிகிச்சை பிரிவு கொண்டு போயிட்டே இருப்பான். ஆயினும் அந்த மருத்துவர் காவிராக இருந்தாலும் கடைசி சொல்கிற வார்த்தை, நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். வார்த்தை வருதா இல்லையா? அந்த வார்த்தையை எல்லாம் கொண்டு வர வைப்பான். இது தீவிர சிகிச்சையில் இருந்தாலும் அவசியம் இல்லை. ஒரு இறை நம்பிக்கையாளர் தன் வாழ்க்கையில் எப்போ துன்பம் வந்தாலும் சரிதான், எப்போ துன்பம் வந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அவன் எனக்கு என்ன செய்வான், என் கடைசி நேரம் வரைக்கும் என்னை உதவி செய்வான், என்னோடு இருப்பான், என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை ஆழமாக வளர்க்கும். அப்படி நம்பிக்கை நமக்கு வரும் என்று சொன்னால் அதுக்காக நம்ம சோதிக்கப்படாமல் இருக்கப்பட மாட்டோம். ஈமான் என்பது என்ன தெரியுமா? ஈமான் என்பது அது ஒரு சோதனை பொருள் தான். ஈமான் என்பது அது ஒரு சோதனை பொருள் நல்லது. ஈமான் என்பது கொடுக்கப்பட்டால் அது சோதிக்கப்படாமல் விடவே படாது. அல்லாஹ் குர்ஆன் ஒரே வரியில் முடிக்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டோம் என்பதற்காக மட்டும் நீங்கள் சோதிக்கப்படாமலே சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்ன கொஸ்டினே தான். ஈமான் கிடைச்சிட்டு ஸோ வி ஆர் லக்கி பர்சன், நாங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கான சோதனை இல்லாத ஒரு வாழ்வு உண்டு என்று நம்பது முட்டாள்தான். அது எந்த வடிவினாலும் வரலாம். ஆனால் அல்லாட்ட நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு ஈமானை தந்துட்ட, தாங்க முடியாத சோதனைகளை, அப்படி தானே? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதா. என்ன சொல்லுது? நாங்கள் கடமையை செய்ய தவறிவிட்ட போதிலும், கடமையை செய்ய தவறிவிட்ட போதிலும், கடமையில் நாங்கள் பலகீனமாக இருந்தாலும் எங்களை குற்றம் முடித்து விடாதே, தண்டித்து விடாதே. தாங்க முடியாத கஷ்டங்களையும் சுமைகளையும் முந்தைய சமூகத்தின் மீது சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது. லோடு ஏறிட்டு வைங்க தடுமாறார்கள். அந்த ஈமான் அல்லாட்ட இறைவா, நாங்கள் பலகீன மக்கள், எங்களை சக்திக்கு மீறி என்ன செஞ்சிடாத, எங்களை சோதித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த ஈமானுக்காக ப்ரொடெக்ஷன் கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் நம்பிக்கை மட்டும் தளரவிடக்கூடாது என்பது தான் நபிமார்கள் நமக்கு கற்றுத்தருகிற உண்மையான படிப்பினை. அந்த வரலாற்று படிப்பினையெல்லாம் திரும்ப சொல்லுது. எங்கே வேணாலும் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் பாதிக்கப்படுங்க. இந்த பூமியில், இந்த பூமியில் என்ன வேணாலும் பாதிக்கப்படலாம். என்ன பொருள் தெரியுமா? போனால் என்னடா போகும் ஒரே கேள்வி. இந்த உலகில் என்கிட்ட போனால் என்னை விட்டு என்ன போயிடும்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன். அதிகமாக என்ன போயிடும்? யாராவது சொல்லுங்கள். இந்த உலகில் என்னை விட்டு போனால் அதிகமாக என்ன போயிடும்னு நினைக்கிறீங்க? நம்மளை விட்டு போகுது என்ன இல்லை, என்னை மட்டும் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம விட்டு போனால் அதிகமாக என்ன போயிடும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதானே. இப்படித்தான் இஸ்லாமையும் ஈமானையும் அதையும் சேர்த்து பொறுத்தது. இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும் பிஅன்ன ஜன்னா யுகாதிலுன ஃபீ ஸபீலில்லாஹி வ யக்துலூன வக்தன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன். மூமிகளையும் உயிர்களையும் பொருளையும் அல்லாஹ் விலை பேசுகிறான். இதற்கு சொர்க்கத்திற்கு பகரமாக. அது நான் தௌராலையும் இஞ்சியிலையும் குர்ஆனிலும் இந்த வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அந்த வியாபாரத்தை மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் சொன்ன அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த உலகத்தில் போனால் அதிகமாக என்ன போகும், என்னை விட்டு உயிர் தான் போகும் என்று ஒருத்தர் நம்ப வேண்டும். இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் மூமின் அன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும். அடுத்து பொருளை பற்றி எல்லாம் பேசுகிறான். உன்கிட்ட செல்வத்தை எனக்கு கொடுத்துரு, பகரமாக கொடு, சொர்க்கத்திற்கு பகரமாக கொடுன்னு கேட்குறேன். போனால் என்ன போகும்? நான் எதையும் கொண்டு வரவில்லை, அல்லாஹ் தான் என்னை கண்ணியமான பொருளாதாரத்தில் வச்சிருக்கிறான்.
இவன் பாதையில் இழப்பதற்கு எனக்கு எந்த தயக்கம் கிடையாது எந்த மனோநிலை நம்மிடத்தில் வந்தால் அந்த இறை நம்பிக்கை வெற்றி பெறப்போகுது அர்த்தம். அந்த ஈமான் வெற்றி பெறப்போகுது அர்த்தம். கவலையும் துக்கமும் நம்மை ஆட்டி படைச்சினீங்க, இழப்பு பெருசாயிட்டு என்னடா வாழ்க்கை என்று நாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா ஈமான் பலகீனப்படுது. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் திருக்குரான் தான் சிறந்த மருந்து. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சஞ்சீவி சிறந்த மருந்துங்கிறது திருக்குரான்ல இருக்குன்னு சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? போய் படித்து பார்க்கணும், படிச்சுட்டு பார்க்கணும். அல்லாஹுடைய தூதர் உதாரணமாக சொன்னாங்க, உங்களில் கை கால் வலுவாக உள்ளவர்கள் பலகீனமானவர்களை ஊனமுற்றவர்கள் பார்த்துக்கிடுங்க. உங்களில் ஏழைகள் உன்னை விட கீழே பட்டினியாக ரோட்டில் கிடக்காம பாரு, கையேந்திரன் அவனை பார்த்து திருப்தி அடைஞ்சுக்க, இல்லையா? இப்படி தானே சொல்லுது. அதே போல் துன்பங்கள் வரும்பொழுது நீங்கள் என்னப்பா துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, திருக்குறானை படித்து பாருங்கள், திருக்குறானை படித்து பாருங்கள். அவங்க பட்ட துன்பத்தில் ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் கப்பாபின் அறத்தரலாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹின் தூதரே, குறைஷிகள் கொடுமை தாங்க முடியல, என் முதுகை பாருங்கன்னு சொன்னாங்க. பாறைகளை நல்லா நெருப்பாக கொதிக்க வைத்து கையை காலை பிடிச்சி முதுகை வச்சு தேய்ச்சிருக்கான். அப்படியே மீனை கழுவி தேய்ப்பாங்க பார்த்துறீங்களா, மீனை தேய்ச்சி சுத்தம் பண்ணுவாங்களா, அது மாதிரியே கையும் காலையும் பிடிச்சிட்டு பாறையை நல்லா கொதிக்க வச்சுட்டு முதுகை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்துருக்காங்க, நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அதோடு அவனுக்கு அடங்கலை. நல்ல கம்பியை நல்லா காய வச்சு நல்ல கம்பியை பழுக்க காய்ச்சிட்டு அப்படியே இந்த கொழுப்புகளை உள்ளே விட்டு அதை உருக்கி எடுக்கிறது. கொழுப்பு தானாக உருகி அந்த நெருப்பை அணைக்கும். அவ்வளோ கொடுமையோடு வந்தபோது கப்பாபின் அறத்தொழியில் அல்லாஹுடைய என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு பாடத்தை எடுத்தாங்க, சடனாக எடுத்தாங்க. கப்பாபே, பொறுமையாக இருங்கள், நீங்கள் இப்பொழுது காக்க வேண்டியது பொறுமைதான். ஒரு காலம் வரும் சன்ஆலிருந்து ஹலரல் மௌத் வரைக்கும் இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் தன்னந்தனியே பயணித்து வருவாள். அவளது கற்புக்கோ உடைமைக்கோ எந்த தீங்கும் ஒருபோதும் வராது. கற்புக்கோ உடைமைக்கும் ஒருபோதும் எந்த தீங்கும் வராது. நள்ளிரவு நேரத்தில் ஒரு ஆடு தனித்து நீண்ட தூரம் வரும், ஏறத்தாழ 800-1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வரும். அந்த ஆட்டை யாரும் தொடமாட்டார்கள், அதை வேட்டையாடுகின்ற ஓநாயை தவிர. சொல்லிட்டு இப்போதான் சொன்னாங்க, கப்பாபே, இதற்கு முன் சென்ற சமுதாயம் இருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து பாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து பிளக்கப்பட்டார்கள். ஒரே படலாம் போட்டல, வார்த்தைகளை கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. உச்சந்தலையில் ரம்பத்தை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சு மரத்தை அறுக்கணும், அறுத்துறான், தலையிலேருந்து அறுத்துறான். அப்போ ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. பழுக்கு காய்ச்சி இரும்பு சீப்பினால் சதைகளை வாரி கிழித்தார்கள், எலும்புகளையும் சேர்த்து வாரி கிழித்தது. அப்போது அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. கப்பாப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துன்பத்தை கொண்டு வந்தோம், அதை விட பெரிய துன்பத்தை எடுத்து சொல்லி திஸ் இஸ் நத்திங். நான் when we compare with it, அதை ஒப்பிடும்போது இது நத்திங், ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. புரியுதா? நம்ம வாழ்க்கையில் குர்ஆன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பேசுது. இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீங்கள் சூனியக்காரர்கள் வார்த்தை ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகம் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் சோதிக்கப்பட்டாங்க. ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யலை, பலகீனம் அடையலை. மார்கை வெட்டி வீசப்பட்டது. மார்கை வெட்டி வீசப்பட்டது. உனது அதிகாரம் எல்லாம் இந்த உலகில் தான்டா, உனக்கு ஃபக்லிமா அந்த கால் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் எங்களுக்கு நிரந்தரமான இருக்கு என்று நம்பிக்கை கொண்ட மக்கள் வருஷம் வெட்டி வீசிக்கிட்டே இருந்தான். யார் என்ன செய்யல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மிரளலை. ஏன் இது எல்லாம் சொல்கிறான்னு தெரியுது? அல்லாஹ்வியார்களே, இந்த நபிமார்கள் வரலாறு என்பது அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும் நமது ஈமானை பலப்படுத்துவதற்காக. சோதனை இல்லாத ஒரு வாழ்வு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நபிமார்கள் சொல்லும்போது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் பாருங்கள். இன்னமைய ரப்பி சயஹ்தினி சொன்னாங்கல்ல, கல்லா அப்பாடி இல்லை. எப்போ அல்லாஹ் சொன்னா, மூசாவை இரவோடு இரவாக உங்களுக்கு சமூகத்தை என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு போயிருங்க, நீர் சதுப்பு நிலம், அதாவது நீர் அதிகமாக தங்காத இடமா தேடி போயிருங்கன்னு நல்லா சொல்லிட்டு, அப்போ அந்த இடத்துல டெட்லாக் ஆகிட்டாங்க. யார்? பனி இஸ்ராயேலர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் ஒரு இடத்துல வசமாக கடல் கரையில் மாட்டிக்கிட்டாங்க. பின்னாடி ஃபிரௌனை படையை சரௌண்ட் பண்ணியாச்சு, சுற்றி ஃபுல்லாக அடிச்சுட்டான், சீஸ் பண்ணிட்டான், முற்றுகையிட்டான், தப்பவே முடியாது. சராசரி மனிதனாக யாராலும் சொல்கிற வார்த்தை அந்த இடத்துல, மூசாவே உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் இராணுவம், எங்கேயும் தப்ப முடியாது. அப்போ தான் சொன்னாங்க, கல் அவ்வாறு இல்லை, என்ன மைய ரப்பி ஷஹதினி,
அல்லாஹ் ரப் என்னோடு இருக்கிறான். அந்த இடத்துல போய் மாற்ற தெரியுமா? ரப் ரப் ரட்சகன் என்னோடு இருக்கிறான். அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். என்னை அவன் கைவிட மாட்டான். அல்லாஹ்வியார்களே, இந்த வார்த்தை லேசான வார்த்தை, சும்மா ஒரு வாய்ப்பாடாக நம்மளமா திக்கிற போகிற சுபஹானல்லாஹ் சொல்கிற வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையோட வேல்யூ அல்லாஹ் உடனடியாக செய்ய காமிச்சான். அதில் இன்னொரு படிப்பனையும் இருக்குது. எப்போதுமே நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, வானத்தை கையை நோக்கி உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் நான் இரவலாக நின்று வணங்குது அப்படி ரூபாயா என் கையில் போடுன்னு சொன்னால் ரூபா வராது. நீங்கள் 30 நாளும் தொடர்ந்து வச்சு தினமும் ராத்திரிலாம் நின்று என்ன அப்படியே அழுது கையை தூக்கி மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டே அழுதாலும் ரூபா வருமா? சொல்லுங்களேன். இப்படி எல்லாம் குருட்டுத்தனமாக என்ன செய்யலை. நீங்கள் இறை நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ராத்திரி உள்ள கையை நீட்டிட்டு அப்படியே ரூபாயா நம்ம மலக்கு மாரில் கொண்டு வர சொல்லி அப்படி என்ன செய்கிறேன், பேக்கேஜாக கொடுக்கணும் நல்லா இன்றைக்கா சொல்லியிருக்கேனா? சொல்லலைல்ல. ஆனால் இறை நம்பிக்கை வச்சா என்ன செய்யணும், அதற்கான முயற்சி எடுக்கணுங்கிற இந்த இடத்துல சம்பவம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் என்ன சொன்னான், மூசாவே நீர் நம்மிடத்தில் கேளும், இந்த கடலை நான் பிளப்பேன்னு சொல்லவே இல்லை. அப்படியே சொல்லியிருக்கான். என்ன சொன்னாங்க யாராவது? மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட என்ன சொன்னான்? என்கிட்ட துவா கேளுங்க கடலை பிளப்பேன்னு சொன்னானா? என்ன சொன்னான்? கையை தேடி கூட அடிங்கன்னா. அது பெரிய கஷ்டமான வேலையாண்ணா. கை தேடி கூட அடிங்கன்னு சொன்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த இடத்துல அதை நீங்கள் தான் செய்யணும். அதை நீங்கள் செய்தால் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இறை பாதையில் முயற்சி செய்தால் உங்கள் பாதைகளை நாம் லேசாக ஆக்கும், உங்கள் லேசாக ஆக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதில்லா இறைவன் பேரை கொண்டு தடி ஓங்க கடல் அடித்தார்கள். அடித்த பிறகு கடல் பழக்காரங்க. உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அதை நீங்கள் செய்யாமல் கண்மூடித்தனமாக நெஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தருவான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்று மூட நம்பிக்கை இஸ்லாத்தில் உருவாக்கிடக்கூடாது. மூட நம்பிக்கை உருவாக்கி விடக்கூடாது. இதில் மனிதனுடைய உழைப்பு முயற்சி என்ன செய்யுது, நிச்சயமாக இருக்குது. நல்லா கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு வாலிபனை கொண்டு வச்சுட்டான். மக்கள் ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டு சம்பவம் நடக்கு, அப்படி தானே? ஒவ்வொரு கோத்திரத்திலும் வலிமையான வாலிபர். ஏன் ஒவ்வொரு கோத்திரத்தையும் கொண்டு வந்தான்? எல்லாரையும் குறைஷிகளுக்கு இவங்களுக்கு பனு காசிமுக்கு பகையாக்கி விட்டணும், எவனும் தப்பலும் காட்டுறதுக்காண்டி எல்லாத்தையும் எழுத்து விட்டாச்சு. அல்லாஹுடைய தூர் அலி அல்லாஹுடைய வச்சுட்டாங்க, படுக்கையில் அவங்களுக்கு பதிலாக தங்க வச்சுட்டாங்க. முன்னாடி எஸ்கேப் நடக்கும், முன்னாடியே வராங்க. இப்போ என்ன நடந்தது? அல்லாஹ் மனிதனுடைய கண்களை மறைப்பது பெரிய மேட்டரே கிடையாது. மனிதனுடைய கண்களை ஒரு நோ செகண்டு ஒரு இமேஜின் தெரியாமல் ஆக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு ஒன்றுமே இல்லை. அப்படி ஏதாவது சிரமம் இருக்கா? ரப்புக்கு இல்லை. ஆனால் அங்கே என்ன ஒரு சம்பவம் நடந்தது சொல்லுங்கள். அல்லாஹுடைய ஒரு வேலை செஞ்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்க. சொல்லுங்களேன். இல்லை, அந்த அவங்க முன்னாடி எதிரிக்கு முன்னாடியே தான் கிராஸ் பண்ணி போவாங்க. பின்னாடி ஒருத்தர் கேட்பான், எதுக்கு இங்கே நிற்கிங்கன்னு கேட்பான். எதுக்கு நிற்கிங்கன்னு கேட்பான். அப்போ சொல்லுவான், இல்லை முகமது உள்ள வந்த போட்ட வேண்டியது அட லூஸு, அவருக்கு தான் அவங்க முன்னாடி ரெண்ட போகிறார் அப்படின்னு. என்ன நடந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை அடி வீசி போனாங்க. மண்ணை ஆடி வீசினாங்க. மண்ணை அப்படி வீசினா எல்லாரும் பேரையும் கண்ணில் பட்டுருமா? யோசி, இப்படி குத்தாலாம் அந்த பொம்பளையில் சாவம் விடுவாள், அப்படிலாம் போடலை. மண்ணை தாடி போட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஒரு வேலை செய்ய வைக்கிறான். அந்த இடத்துல என்ன செய்ய வைக்கிறான்? நீங்கள் மண்ணை போடுங்க, அவங்க கண்களை கட்டுறது ஏன் வேறு? கண்களை கட்டு நல்லா கவனிச்சுக்கணும். இது அல்லாஹ் கொண்டு மேட்டரே கிடையாது தான். ஆனால் மனிதனுடைய முயற்சி ஒன்று இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சுட்டி காட்டுற முக்கியமான இடங்கள்லாம் கவனிச்சுட்டே வாங்க. இங்கே அப்படி தான் நடந்தது. இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செஞ்சிடான். அப்படி தான் அந்த இடத்துல கண்களை மறைய வைக்கிறான். அப்போ நம்ம நிறைய படிப்பனைகள் இருக்குது. அல்லாஹ் நம்மோடு நிச்சயமாக இருப்பான், இருந்து கொண்டே தான் இருக்கிறான். ஏன்னா குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்குது, அல்லாஹ் மனிதர்கள் மீதும் இரக்கமுடையவனாக இருக்கான்னு வருது. மூமின்கள் மீது அல்லாஹ் இரக்கமுடையவனாகனு வார்த்தை வருது. அல்லாஹ் மூமின்கள் மீது மிக்க பொதுவாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை உடையவன். அதனால தான் அவனை திட்டுறவன், அவனை நம்பாதவன், அவனுக்கு எதிராக பேசுகிறவன், அல்லாஹ்வை கொச்சைப்படுத்தி எல்லாருக்கும் அல்லாஹ் உணவு கஃபூர் ரஹீம், அவன் ரஹ்மான் ரஹீமாக இருக்கான், எல்லாருக்கும் உணவளிக்கிறான். ஆனால் இறை நம்பிக்கையாளர் இன்னும் கருணை உடையவனாக இருக்கிறான். பொருள் என்ன தெரியுமா? இவங்களை விட மறுபடி மேலே ஏன் ஈமான் கொண்டிருக்கான் என்பது காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர் மிக்க கருணை உடையவனாக இருக்கான். அதனால் நமக்கு சோதனை தருவதெல்லாம், அல்லாஹ் நமக்கு சோதனை தருவதெல்லாம் நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை புடம்போடுவதற்காக தான். நம்மை நல்ல ஈமானை புடம்போட்டு இறை நம்பிக்கை அதிகோடு நல்ல இறை நம்பிக்கை தரும்பக்கூடிய நிலையிலேயே என் அடியான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுப்பிச்சான், கருணையோடு தான் நம்மை சோதிக்கிறான். சோதனை என்பது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கருணை என்று விளங்கினால் மட்டும்தான் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். அதுவும் அல்லாஹ்வுடைய கருணை தான். அல்லாஹ்வுடைய தூர் வார்த்தை சொன்னாங்க, மூமின்களின் காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. மூமின்களின்
காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அவனுக்கு ஒரு நன்மை நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்றே சொல்கிறான், அது அவனுக்கு நன்மையாக அமைகிறது. அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அப்படும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஒரு மூமினின் கவலை, துக்கம், இயலாமை, காலில் முள் தைத்தால் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக மரத்தின் கிளைகளில் இருந்து இலைகளை உதிர்ப்பது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை உதிர்க்காமல் இருப்பதில்லை. இது யாருக்கு? இது மனிதனுக்கு இல்லை. யாருக்கு? மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கருணையை வச்சிருக்கான். அப்படி என்றால் இந்த கருணையாளனுடைய நெருக்கத்தை நம்ம தேடிக்கொள்வதுதான் சிறந்தது. யாரோ மனிதன் நமக்கு உதவி செய்வான் என்ற உறுதியே இல்லாத நிலையில் அவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். அவர் தந்துருவார், நிச்சயமாக சொன்ன மாதிரி இருப்பா என்றெல்லாம் நம்புகிறோம். அப்படி தானே? உதவியோ பொருளோ ஏதோ ஒன்று நாம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் கருணையே தன் மீது முழுமையாக கடமையாக்கி கொண்ட ரப்புல் ஆலமீன் மீது நம்ம என்ன செய்யலாம்? ஈமான் பலகீனமாக இருக்கு. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை செலக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? அதில் நாம் அவர்களை சோதித்தோம், நபிமார்களுக்கு தகுதி உடையவளா என்று நாம் சோதித்தும் பார்த்தோம். இதுதான் வார்த்தை. நபியை தேர்ந்தெடுத்தது அவன் தான். நபிமார்களுக்கு தகுதி படைத்தவளா என்று நாம் சோதித்தும் பார்த்தோம் அவர்களை. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சராசரியாக 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவங்க வைக்கிற டெஸ்ட்டும் ஒரு எம்ஃபில்க்கு டெஸ்ட் எழுதுறானே, நம்ம டாக்டரேட்டுக்கு எழுதுறானே, நீட்டை விட்டுருங்க, அது களவாணித்தனம். டாக்டரேட்டுக்கு எழுதாமல் பாருங்கள், எந்த ஒரு துறையிலும் அதில் கைதேர்ந்தவர்களாக ஆவதற்காக அதில் டாக்டர் மருத்துவம் பெறுவதற்காக 2 டெஸ்ட்டும் ஈக்குவல் ஆகாது. அந்த எம்ஃபில் பண்ணவனுடைய குவாலிஃபிகேஷன் வேறு, 5ஆம் கிளாஸ் வேறு. அப்போ இதுதான் நபிமார்கள் என்பது மேல் ரேங்க், டாப் ரேங்க். அதுக்குள்ளே டெஸ்ட்டோட ஸ்டாண்டர்டே வேறு. ஆனால் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடுமையாக ஆட்டி படைச்சிட்டான். ஆட்டி படைச்சி அவங்களுக்கு தான் சொன்னான், நீங்கள் என்ன அவ்வளோ லேசாக சொர்க்கம் போயிடலான்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்குது தெரியுமா? யாராலும் கற்பனை செய்ய முடியாத வெகுமதி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அங்கே உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஒரே வார்த்தை எல்லாம் முடிச்சிட்டான், நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் இடம் இது. நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் இடம் இது. இந்த உலகத்தில் மனிதன்ட்ட என்ன வேணா இருக்கலாம், நான் விரும்பியதெல்லாம் அடைவேன் என்று மனிதனால் ஒருபோதும் சொல்ல முடியாது. எவ்வளோ அதிகாரத்தினா இருக்கட்டும், எவ்வளோ பணம் வேணா அவன்கிட்ட கொட்டட்டும், இல்லை நான் நினைச்சதெல்லாம் அடைவேன், முடியவே முடியாது. ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் தருகிற மகத்தான பரிசு, அங்கு நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப செய்தி சொன்னான். ஆக எல்லா அடியார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகள் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ளும். ஏதோ சும்மா ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியில் நபிமார்கள் வரலாறை கடந்து போகக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் சொல்லலை, அதற்கெல்லாம் சொல்லலை. ஏன்னால் நபிமார்கள் வரலாறை அறிந்து கொள்ளும்போது மக்களிடத்தில் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமாக மனசில் இருக்குது. பிறவுடைய படிப்பினைகள் மட்டும் குறைவாக இருக்குது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றொன்னே அல்லாஹ் செக் வச்சுருப்பான். அவங்கள கொஞ்சம் கூட மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டாங்க. மூச்சு திணற அளவுக்கு எந்த இடத்தையும் இறைநம்பிக்கை பேசவில்லை. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அபுதாலி பள்ளத்தாக்கில் 3 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, அபுதாலி பள்ளத்தாக்கில், அதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது. 2வது முறையில் பேசுகிறேன் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். கண்ணியமிகு அல்லாஹ்வுடையார்களே, வாழ்க்கையில் நமது நாட்களில் உழைக்கக்கூடிய மக்கள், இந்த மாதிரி வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு தன்னுடைய திரவியத்தை, அதாவது பொருளாதாரத்தை தேடக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த வெயிலில் அலையிறது, நெருப்புக்குள்ளே நிற்கிறது, வேலை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் எப்படின்னா கஷ்டத்தை அனுபவித்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நாளை கடந்து போகிறாங்க. கஷ்டத்தை அனுபவித்துத்தான் போகிறாங்க. ஆனால் அதில் உழைக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஒன்று இருக்குது, அதற்கான பலன் உணவாகவோ சம்பாத்தியமாக எனக்கு கிடைக்க போது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அது என் மைண்டில் பதிஞ்சதுனால இந்த நெருப்பும் இந்த வெயிலும் எனக்கு என்ன செய்யலை, பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. உடல் ரீதியாக இருக்குது, ஆனால் உள்ள ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. கிடைக்கும், ஏதோ பொருளாதாரம் கிடைக்கும். இது ஒவ்வொரு நாளும் ரொட்டீன் லைஃப்பில் இருக்குது.
காலையில் உண்மையாக கஷ்டமாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட போய் கேளுங்க, நான் காலையில் டியூட்டிக்கு போகும்போது அப்படி ஹாப்பியாக போவேன், ஹாப்பியாக ரிட்டர்ன் ஆவேன். இல்லை, இன்னைக்கு என்ன ஒர்க்லோடு இருக்கோ என்ன இதுதான் மனநிலையில் இருக்கும். இது வந்து எதிர்பார்ப்பு இருக்குது, எதிர்பார்ப்போடு உள்ள மக்களுக்கும் அதுக்கு பரிசு கிடைக்கும் நம்பக்கூடிய மக்களுக்கும் நான் சொல்கிறது. ஆனால் இந்த சமூக பகிஷ்காரம் சொல்லி 3 ஆண்டுகள் கொண்டு உள்ள தள்ளலாம் பாருங்க. அபித்தாலி பள்ளதாக ஒரு நாள் 2 நாளில் நான் ஜும்மா முடிக்கிறேன், உங்களுக்கு டைம் தரேன். ஜும்மா 3 ஆண்டுகளுக்கு சும்மா 360 போட்டுக்கிடுங்க. 1080 நாள் 1080 எண்ணி முடிங்க. ஜும்மா 2 ஜும்மா வந்து முடிச்சிடும். ஜும்மா நடத்தினாலும் டைம் உங்களை 1000 எண்றதுக்கே டைம் அவ்வளோ டைம் தேவைப்படும். 1080 நீங்கள் என்ற அந்த அதுக்கு டைம் எடுக்கும். 1080 நாட்கள் 80 நாட்கள் அன்சர்டன் லைஃப், நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எந்த உதவியும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலாக சமூகத்தின் தொடர்பு கிடையாது. எப்பேற்பட்ட மன உளைச்சல் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க பாருங்க. ஒரே ஒரு கயிறு மட்டும் தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட, அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை கயிறு மட்டும் அவங்கள்ட்ட. அல்லாஹ் என்ற நம்பிக்கை கயிறு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்தது. நீங்கள் அந்த அபிதாலி பள்ளத்தாக்கோட வரலாற்றில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், தலை சுற்று. நமக்கு குழந்தைகள் பசிக்காக பாலுக்காக கதறுகிற சத்தம் மக்காவுக்கு கேட்குமா. ஏன்னா அன்றைக்கெலாம் பொல்யூஷன் கிடையாது, சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது, வீடுகள் பெருசாக வளரலை, அமைதி. ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்டரில் நைட்டு நேரத்தில் நிசுப்தமான நேரத்தில் குழந்தைகள் பாலுக்கு கதறுகிற சத்தம் மக்காவுக்கு கேட்டும். அப்பொழுது தாய் தன் ஈமானை விட்டு கொடுக்கல. என் குழந்தைக்காக ஒரு தாய் என்ன வேணாலும் செய்வான். குழந்தைக்காக ஒரு தாய் என்ன தியாகத்தையும் செய்வாளா மாட்டாளா? பத்ரு போர் முடிந்தது, சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். பத்ரு போர் முடிந்தது. இப்போ இந்த நேரத்தில் பிணைக்கைதிகள் கைது செய்யப்பட்டாங்க, 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு குறைசி பெண்மணி, காஃபிரான பெண்மணி என்ன செய்கிறா, அவளும் கைது செய்யப்பட்டா. அவள் அந்த இடத்துக்குள்ள அங்கேயும் ஓடுறத நபிசுல்லாஹம் பார்த்துட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கா அந்த பெண்ணு. சகாபாக்களை கூப்பிட்டு அப்படி அதை கவனிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண் ஓடுறா. என்னென்னா அந்த அந்த கட்டத்தில் தன்னுடைய பால்குடி குழந்தையை மிஸ் பண்ணிட்டான். அந்த தாய் பால்குடி குழந்தையை மிஸ் பண்ணிட்டான். ஓடி ஏடி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே அந்த குழந்தை அழுது நிலையில தான் அப்படி தூக்குறா. தூக்கும்போது அவள் என்ன செஞ்சா அப்படின்னா, தன் குழந்தைக்கு பசிக்குது என்பதை உணர்ந்துட்டு அந்த இடத்துல எதையுமே கவலைப்படாதுன்னு செஞ்சா. சட்டுன்னு தாய் தெரிஞ்சுட்டான், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். இப்போ நபிசுல்லாஹ் சொன்னாங்க, என் தோழர்களே, இந்த குழந்தை துன்பப்படுவதை தாய் விரும்புவாளான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எப்படி விரும்புவா? இது போன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 தாயோட அன்புக்கு மேலானவன் அவன், இறை நம்பிக்கையாக மீது அல்லாஹ் அப்படி தான் அன்போடு இருக்கிறான்னு சொன்னான். சொல்லலை, இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? கம்பேரிசனா ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்து பாராட்டிய சம்பவம் அது. அல்லாஹ்வுடைய கருணையை ஒப்பிட்டது. இங்கே அபிதாலி பள்ளத்தாக்கில் என்ன நடக்கு? குழந்தை கதறுது. யாருமே அல்லாஹ்வின் தூதரே போய் ஏதாவது சமாதானம் பேசுங்க, எங்கள் குழந்தைகளுக்கு பாலுக்கு ஏதாவது தயார் பண்ண, யாரும் முறையிடலைங்க. அப்படி வரியை நீங்கள் தேடவே முடியாது. புரியுதா? ஈமான்ங்கிறது தெரியுதா? பெண்ணுக்கு சோதனை என்பது கருப்பும் அவளுடைய சென்டிமெண்ட்டும் தான். ஒரு பெண்ணுக்கு சோதனை என்பது பொருளாதாரம் மேட்டரே கிடையாது. அது ஊதாரி பொம்பளை தான் பொருளாதாரத்தை பேசுவாள். சராசரி ஒரு பெண்ணிட்ட வந்து என்ன சோதனை அமைன்னு கேட்டால், உறவு பிணைப்பில் பிரச்சனை வந்தால் தாங்கிக்கிட மாட்டான். அதே போல் தன்னுடைய கற்புக்கு தன்னுடைய பிரச்சனை வந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டான். வேற என்ன? ஆனால் இங்கே அந்த குழந்தையை கதறும் போது எந்த தாய்மை அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது முடிவு கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை, சகித்து கொண்டு வாழ்ந்தார். ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாமல் முதல்ல குறைஷிகள் வந்து ஒட்டகத்தில் அறுத்து சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுவாங்க. அந்த தோலுடைய முடிகளெல்லாம் நெருப்பில் கருக்கிட்டு மீதி பகுதி வச்சுருங்க அப்படி சுட்டு சாப்பிட்றாங்க. ஆண்டு கணக்காக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்று இல்லை, நாளை இல்லை, நாளை கழிச்சு சொல்யூஷன் கிடைச்சது சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. மரத்தின் பட்டைகளை கிளைகளையும் என்ன செஞ்சாங்க, உரிச்சு பிள்ளைகளுக்கு அப்படி சவைச்சு ராவாக சாப்பிட்டாங்க. ஆடுகள் புழுக்க போட்டால் எப்படி இது போட்டு தான் மனம் கழித்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வாழ்க்கை எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சின்ன துயரங்கள் வந்தால் கூட நம்ம அலட்டிக்கிறோம். அல்லாம நம்பிக்கை நம்ம தளர்ந்து போகுது, குறையுது, தொழுகையில் குறைபாடு ஏற்படுது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, தயவுசெய்து நாம் திருக்குரானை வேறொரு கோணத்தில் படிக்கணும். இந்த திருக்குரான் என்பது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி ஒரு இறை நம்பிக்கையாளர் முழுமையாக ஒரு முழு கைடு. அது திருக்குரான் என்பது ஒரு முழு ஃபுல் கைடு. மரணிக்கும் வரைக்கும் பிறகு மறுமை வாழ்வில் என்ன கிடைக்கும் பற்றி அது ரிசல்ட்டு சொல்லிட்டு, ஆனால் நம்ம வாழ்வதற்கான முழு கைடு அதில் இருக்கிறதுல.
நாம் வந்து சோதிக்கப்பட்ட நேரத்தில் எப்படி ஈமான் இருக்கணும்? சோதனை இல்லாத காலகட்டங்களில், சோதனை இல்லாத காலகட்டங்களில் ஒரு இறை நம்பிக்கையாளன் தான் பம்பரமாக எப்படி உழைக்கணும்? எப்படி பம்பரமாக உழைப்பு என்று சொன்னால் சுயநலத்துக்காக மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, தூதருக்காக எப்படி உழைக்கிறோம் என்பதையும் தயார் செய்கிறோம் என்பதையும் தயவு செய்து உரைகளாக அமைத்து தான் செய்யணும். நாம் திருக்குரானை படிக்க ஆரம்பிக்கணும். தயவுசெய்து சொல்லி அல்லாஹ்வுடையார்களே, திருக்குரான் என்பது நமக்கு வெறும் நம்பிக்கை வேத புத்தகமாகவோ அல்லது இரவு நேரத்தில் ஓதிட்டு நன்மை என்று ஊதி நெஞ்சில் நினைத்து கொண்டு படுப்பதற்கு அனுப்பப்பட்ட வேதம் கிடையாது. அது எழுத்துக்கு நன்மை உண்டு, ஆயினும் அது சமூக புரட்சி செய்தது. அது சமூகத்தில் பெரிய புரட்சியை பண்ணுச்சு. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, திருக்குரானை புரட்சி செய்தது. நீங்கள் சேகுவேரா புத்தகம் என்னென்னவோ படிக்கிறான், முஸ்லீம் படிக்கிறான், நீ என்ன வேணால் படிச்சுக்க. ஆனால் ஒரு சமுதாயத்தையே புரட்சிக்கிற சமுதாயம் மாற்றியது ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான். அது கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதம் மட்டும்தான் ஒரு சமூகத்தையே நினைச்சது புரட்சிக்கிற சமுதாயமாக மாறியது. அதான் அல்லாஹுடைய தெரியும். உம்மத்துகளே சிறந்த உம்மத்து தெரியுமா? எனது உம்மத்து. நான் என் காலத்து உம்மத்துகள் சிறந்த உம்மத்து, டாப்பஸ்ட் ரேங்க் அவங்க தான். ஏன்? அவங்க படித்த புத்தகம் வந்து நேரடியாக லைவாக இறங்குச்சு, அத்தாட்சிகளோட வானத்தின் அத்தாட்சிகளோடு இறங்குச்சு. புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தது. விஞ்ஞான சிந்தனைகளை, ஒழுக்க சிந்தனைகளை, வாழ்க்கை நெறியை, பொருளாதார கொள்கையை, உறவுகள் விஷயத்தில் என்று பெரிய நீண்ட பட்டியலை. மனிதனுக்கு டிசிப்ளின்னா என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பேச்சு நாகரிகம் இருக்குல்ல. குரான் எப்படி அடிச்சது தெரியுமா? குரான் அப்படி நெஞ்ச அல்லாஹ் சொன்னா, பெண்களை பார்த்து சொன்ன, பொம்பளைகள் அதிகமாக அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. பெண்களை நோக்கி அல்லாஹ் சொன்னான், உங்களை சிலரை விட சிலரை என்ன செய்யலாம், நீங்கள் கீழானவளாக கருத வேண்டாம், யாரையும் கருதாதீங்க. அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம், யாரும் புறம் பேசாதீங்க. பிறருடைய குறைகளை தோண்டி திருவாதீர்கள். இதுதான் டிசிப்ளின். அடுத்தவனை நோண்டிகிட்டே இருக்கிறதில்லை. 24 நேரமும் அடுத்தவங்க குறையை தேடிக்கொண்டே வாழ்கிற வாழ்க்கை அவமானமான வாழ்க்கை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாராச்சும் ஃபேஸ்புக்கில் அடுத்தவனை பற்றி நீ எழுதிட்ட தெரிஞ்சுக்க, உன் கணக்கில் வேற ஒன்று எழுதப்படுது. அல்லாட்ட எழுதி வச்சுடுது. உங்கள் கணக்கில் அல்லாட்ட வேற ஒன்று எழுதப்படுது. அது துடைக்கப்படாத வரை, அந்த நபர்கிட்ட நீங்கள் மன்னிப்பை கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இவையெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு, வானர்கள் ரெக்கார்டு ஒரு பக்கம் பண்ணுறாங்க. உங்கள் கூகுளில் வந்து அங்கே இருக்குது, ஒரிஜினல் கூகுள் எங்கே இருக்குது? மேலே இருக்குது சேட்டலைட், ஒரிஜினல் சேட்டலைட் மேலே இருக்குது. அங்கே அழியவே செய்யாது. இங்கே கூட சேட்டலைட்டை கோளாறு வந்து அழியும், அங்கே அழியாது. அதனால் டிசிப்ளினை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் அது. ஒரு மனிதன் பெற்ற மனிதன்கிட்ட எப்படி நடக்கணும், யாரை பற்றி பேசக்கூடாது, ஒன்னே சரி செஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை பாரு. நீ என்ன செஞ்சால் அல்லாட்ட சுப செய்தி கிடைக்கும், அதை நீ படித்து பாரு. உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார், அதில் உண்மையாளன் யார் என்று இஸ்லாம் பட்டியல் போட்டுகிட்டே வருது. அல்லாஹ் வண்டியார்களே, நாம் வரலாறுகளை படிப்பனைகளாக எடுத்துக்கொண்டு சுய பரிசோதனை செய்து நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இறை நம்பிக்கையான வாழ்க்கையாக இருக்கிறா என்பதை பார்ப்பதற்கு சிறந்த வாய்ப்பாக இந்த ஜும்மா அமைந்திருக்கு நான் நினைக்கிறேன். என் நோக்கம் வந்து எப்போதுமே சீசனலாக பேசுகிறாங்கல்ல, முகரம் வந்துட்டு முகரம் வந்து உடனே இதே பேசு, அது அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலாம் இல்லை. சீசன் பேசியிருக்கலா, இன்றைக்கி வந்து லைலத்துல் கத்ர் இரவா, உடனே இந்த இரவு என்ன வானம் பிளந்துச்சு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது என்னப்பா அது புதுசு, இது சீசன் கதையாது. இது என்னென்னா அப்படி ஆகிட்டு. அப்போ சொல்லலாம்ல, மேராஜ் இரவு இன்னைக்கு, உடனே அன்றைக்கி மேராஜை மட்டும் அன்றைக்கி போய்ட்டு பேசிக்கிட்டே அது என்ன சீசனுக்கு. அது அப்படி என்ன ஆகும்னா இது சீசன் கதையாக மாறுது. நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, இன்னைக்கு சும்மாடா முகர் மாதம் தானே, இன்றைக்கி ஃபுல்லாக மூசலாக வரலாம் ஓட்டுவானுங்க. இப்படி டைரிலாம் எடுத்து வரக்கூடாது. அதுக்கெல்லாம் அந்த வரலாறு கிடையாது. இந்த வரலாறு சீசனில் இறங்கின வரலாறுலாம் கிடையாது. நாம் தான் அப்படி செஞ்சுட்டோம், ஆக்கி வச்சுட்டோம், இதில் தான் சொல்லலாம் அப்படின்னு. நபிமார்களின் வரலாறும் அவருடைய உம்மத்துகளின் படிப்பனையும் மரணிக்கும் காலம் வரைக்கும், யுக முடிவு நாள் வரைக்கும் படிப்பனையாக பெறக்கூடியதான். ஒரே விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் வண்டியார்களே, நமக்கு கிடைச்சிக்கிற ஈமானுடைய வேல்யூ நமக்கு தெரியலை, நமக்கு நிச்சயமாக தெரியலை. அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம், குறைவாக மதிப்பிட்டிருக்கிறோம். ஈமான் என்பதின் பொருளை வந்து உணர்ந்த மக்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக மரணிக்க மாட்டார். எழுதி வச்சுக்கிட்டு, இதான் நான் சொல்கிற ரிசல்ட். ஈமானுடைய வேல்யூவை தெரிந்த ஒரு முஸ்லீம் ஆணோ பெண்ணோ அவர்கள் சாதனையாளர்களாகத்தான் மரணிப்பார். இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நீங்கள் நானும் காசு கொடுத்து வாங்கலாம், தாய் தந்தை ஒரு அதெல்லாம் பேசுகிறாதீங்க. நான் சொல்ல பொருள் யூ கேன் பர்ச்சேஸ் எனிதிங், என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அல்லது உலகமே திரண்டு எனக்கு ஒன்று தர நினைச்சாலும் தந்துடலாம், ஈமானை தவிர. எக்ஸப்ட் ஈமான். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க நல்லா, அது மட்டும் தனியாக நிற்கும். அல்லாஹ் சொன்னான், ஈமான்
என் உள்ளங்கள் 2 உள்ளங்கள் கையில் தான் இருக்கு. அப்படிதானே? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலுப் தப்பித் அலா தீனிக். 2 விரலுக்கு இடையில் தான் இந்த இதயங்கள். அப்படி அல்லாஹுடைய தூதர் தினமும் கேட்ட துவா திருக்குறான்ல இருக்கு. ரப்பனா லா துஸி குலுபனா பஅத இத் ஹதைத்தனா ஹபலனா மில்லத்துக ரஹ்மத் இன்னக அன்தல் வஹாப். ரப்பே, நேரான வழியை தந்ததன் பின்னர் என் உள்ளம் சருகுமாறு செய்து விடாதே, என் மீது அன்பாகும் அதிகமாகும் அருள் புரி. நிச்சயமாக நீ மிக பெரும் கொடையாளி. நிச்சயமாக நீ மிக பெரும் கொடையாளி. நல்ல சிந்தனையாளர்களாக ஒரு முஸ்லீம் வாழணும். நல்ல செயல் திட்டம் உடையவர்களாக வாழ வேண்டும். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இந்த பூமியை செழிக்க செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை, இயற்கையை வலிமை பெற செய்யணும். சைத்தானுடைய உலகத்தை விட்டு முஸ்லீம்கள் நேர்வழி என்று சொன்னால் நீங்கள் வெறுமனே நினைச்சிடக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத், ஈமான் விளங்கி கொள்ளக்கூடாது. நேர்வழி என்பது இயற்கைக்கு மாற்றமான எல்லாத எதிராகவும் இறை நம்பிக்கை டக்கடியும். ஒரு முஸ்லீம் ஹேவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த மாதிரி ஆர்டிஃபிஷியல் எதிரான சைத்தானுடைய வழிகாட்டல் இருக்கலாம். எல்லாத்தையும் எதிராக டாமினேஷன் சண்டையிடக்கூடிய, துணிந்து மோதக்கூடியவர்களாக தனி மனிதனாய் சமுதாயமாய் எதிர்த்து கொள்கை ரீதியாக, நான் சொல்வது கொள்கை ரீதியாக எதிர்த்து அதற்கான சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாகத்தான் ஒரு முஸ்லீம் சொசைட்டியாக வாழும். அதனால தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நானும் அவர்களை பொருந்து கொண்டு ஒரு சொசைட்டிக்கே வாழுகிற சமகாலத்தை அல்லாஹ் சர்டிஃபிகேட் பண்ண யாருக்கு தெரியுமா? அல்லாஹுடைய தூசன் அந்த உம்மத்துகளுக்கு. ஏனென்றால் அவர்கள் படித்தது அருள்முறை திருக்குரானை மந்திர புத்தகமாகவோ ஏதோ இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த வெறும் புத்தகமாக நினைக்கல. ஒரே செய்தி சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வளர்ப்பு தாயில் ஒருவராக இருந்தவர்கள். எப்போதும் அல்லாஹுடைய தூதர் தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே போவாங்க. போகும்போது உம்மு ஐமன் அவர்களை பார்த்து சலாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு போவாங்க. தன் தோழர்களோடு தான் போவாங்க. கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அலியா எல்லாம் சேர்ந்தே இருப்பாங்க. தினந்தோறும் பார்த்துட்டே போவாங்க. அல்லாஹுடைய தூதர் மௌத்துக்கு பிறகு அந்த கட் ஆகுது. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் சுன்னாவை செய்தார்கள், அந்த தாயை நாமும் போய் பார்க்கலாம் என்னென்னு செய்கிறாங்க. உமர் அலியெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுமா அழுதாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு தாய்க்கு நான் மௌத்தாயிட்டேன்னா எங்கள் அம்மாவுக்கு என் நினைவு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போதெல்லாம் என் பிள்ளை இவங்கெல்லாம் உடைய நண்பர்கள் தானே, இவங்க கூட தானே என் மகன் இருப்பான், சாதாரண தாய்க்கு தோணும் தானே. அப்படி நினைச்சிட்டு உம்மு ஐமன் அழும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் எங்களோடு இல்லைன்னு தான் நீங்கள் அழுறீங்கன்னு கேட்டாங்க. அது கிடையாது. முஹம்மத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை கண்ணியமான இடத்துல வச்சுருப்பேன். எனக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரை அல்லாஹ் வஹி இறக்கி கொண்டே இருந்தான். திருக்குரான் இறங்கிட்டே இருந்துச்சு, எங்களை வழிநடத்தி கொண்டே இருந்துச்சு. இப்பொழுது திருக்குரான் நிறுத்தப்பட்டு விட்டது, அதான் அழுகிறேன் நான். திருக்குரான் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி புரிந்து அழுத தாய்மார்கள் தான். இப்படி நம்மளால் என்ன செய்ய முடியல? திருக்குறானில் ஒரு வரியை கூட எடுத்து திறந்தாலும் படிக்க முடியாது. ஏன்னா உலகத்திலே இந்த பிஸியஸ்ட் மேன் நம்ம தானே, அப்படி தானே? உலகத்தில் நம்ம ஈமான் கொண்டோம்ல, ஆமன்து பில்லாஹி மலாயிகத்துகி குத்துபிஹி ரசூல், வேதங்களையெல்லாம் வேதம் இல்லை வேதங்களையெல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்ம, அப்படி தானே? அப்படி தானே? சொல்லுங்கள். நீங்களும் மனசாட்சியோடு பேசுமா? கொஞ்சம் மனசாட்சியோடு பேசி பார்ப்போமா? இந்த திருக்குறானை எடுத்து ஒரு வரியாவது வாசிக்குமா? அரபுலையோ தமிழ்லையோ ஒரு வரி எடுத்து வாசிக்குமா? ஆனால் உங்கள் மொபைலில் எத்தனை இடத்துல நீங்கள் வாசிக்கிங்க? உங்கள் யூடியூப்பில் எத்தனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க? எத்தனை ஃப்ரெண்ட்ஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும்? எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? ஆனால் அல்லாஹ் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க நமக்கு முடியாது. ஏன் தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நாமெல்லாம் கழுதைகள். அப்படி குர்ஆனில் வசனம் இருக்குது. யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லப்பட்டு சொன்னான், அவர்கள் தன் முதுகலே பொதிகளை சுமந்த கழுதைகளை போன்று தன் தௌராவை சுமந்தார்கள். அப்படித்தான் இந்த சமுதாயம் இன்றைக்கி ஆயிட்டு. திருக்குறானில் சூரா ஃபுர்கானில் எழுதாத வசனம் இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மறுமையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்கிறது மட்டும்தான் தெரியும். இறை தூதரை நமக்கு எதிராக கையேந்துவாங்க, நமக்கு எதிராக நிற்பாங்க தெரியுமா? அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அந்த திருக்குரான் பேசுது. அந்த என்ன சொல்ல தெரியுமா? என் ரப்பே, இவர்கள் எனது வேதத்தை புறக்கணித்தவர்களாக இருந்தார்கள். திருக்குரானை படிங்க, ஒரு வசனம் இருக்கு. இதே இறை தூதர் தான் ஷஃபாஅத் நமக்காக பரிந்துரை நரகத்தை வெளியேற்ற மட்டுமில்லை, நமக்கு எதிராக இவர்கள் இந்த திருக்குரானை புறக்கணித்தார்கள். குரான் வசனம் நேரடியாக இருக்கு. அதை படித்த நெஞ்ச பதறும். புரியுதா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நினச்சிட்டு இருக்கோம்ல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நிற்பாங்கன்னு. இது எதிராகவும் நிற்க போகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை என்ன செய்வோம்? நம்ம கிதாப் அல்லாஹுடைய வேதத்தை படிப்போம். ஏன்ற இந்த மேக்ஸ் மஸ்தகத்துன்னு வார்த்தை ஏன்ற வரைன்னு ஒன்று இருக்குது. இந்த முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணி பார்க்குறது.
அதில் ஒருவனாக இருந்து தான் மரணிக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன், முஸ்லீம் கேனாட் பி ஆர்டினரி மேன். ஒரு சராசரி மனிதனால் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. அப்படி திருக்குரான் படித்து ஒரு சராசரி இருக்கான்னு சொன்னால் அவன் அது கதை புத்தகம் தான் படிச்சிருக்கான். வரலாறு நபிமார்கள் வரலாறு படிக்கான்னு அர்த்தம். படிப்படிப்பட்ட வழியிலாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடையார்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் சாதனையாளர் தான். நமது மன்னர்கள் எல்லாம் நாம் மௌத்தாகிவிட்டால் நமது கபர்கள் எல்லாம் சதக்கத்துல் ஜாரியா நிரந்தர தர்மங்களை அடக்கி வைத்த மன்னரையாக இருக்கணும். இன்னைக்கு போய் பாருங்க, மன்னரைக்குள்ள இவர் இறந்துட்டாரு, இவருக்கு பிறகு என்ன இருக்கு? நத்திங் ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கா? இருக்கு. போங்க மன்னரை பார்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, போங்க. இவர் என்ன செஞ்சிருக்கு? இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு? இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் கிடையாது. கடன் இருந்தது, பிள்ளைகளுக்கு சொத்து சிலர் கொடுத்தா கடன் வச்சுட்டு போனாங்க. ஆனால் சமூகத்தை என்ன செஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது. சந்ததிகளுக்கு என்ன தெரியும்? பாத்தியாவது தெரியும். பயனுள்ள கல்வி விட்டுட்டு போல சதக்கத்துல் ஜாரியாக்களும் கிடையாது. இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மன்னரை அப்படியே மக்கி போய் உள்ளே அடைஞ்ச உடனே அவர் 8 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு ஜனாசா மேலே போட்டு அடுக்கிட தான் சாப்பிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை ஈமானை நமக்கு இந்த அருட்கொடையாக தந்திருக்கான். அதை நம்மால் ஏண்டவர் என்ன செய்யணும்? இந்த அருட்கொடைகள் பொக்கிஷத்தை பாதுகாக்கணும். அதன் மூலமாக இது ஒரு ஒளி, இது ஒரு அழகான ஒளி. இந்த ஒளியை இருள் நிறைந்த இடத்தை நோக்கி கொண்டு செல்வதுதான் என்ன செய்யணும்? அந்த ஒளியினுடைய பலனாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம இதயத்தில் உள்ள இருளை எடுப்போம், சமூகத்தில் இருளை எடுப்போம், மனித குலத்தை இருளை எடுப்போம். இயற்கைக்கு எதிராக ஷைத்தான் போராடுகிற ஆர்டிஃபிஷியல் செயற்கை இருக்கல, அதுக்கு எதிராக இந்த ஒளியை கொண்டு செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பானாக. நோன்பு வருது, முஹர்ரம் மாத நோன்புகள் என்ன செய்யுங்க? கரெக்டாக பிடிங்க. அதுக்கான ஓராண்டு முந்திய பிந்திய பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் மாதந்தோறும் 2வது வாரம் மேலப்பாளையம் கருங்குளம் பீடி காலனியில் ஏழை மற்றும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான மதரசா நடத்திட்டு வரோம். அதில் பள்ளிக்கூட கல்வியும் இருக்குது, மார்க்க கல்வியும் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கான உணவு, உடை, மருத்துவம் அதிகமான செலவு இருக்குது. நீங்கள் தருகிற ஒவ்வொரு காசு